உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா? இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய நாளா தவிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல ஒரு தோல்வி மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்கா? அப்ப நான் சொல்ற இந்த கோயில்ல நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மையிலேயே முடியும். நிறைய நாள் திருமண தடையில இருந்தாலும் கண்டிப்பா திருமணமாகும். கேரள மாநிலத்துல குருவாயூரப்பர் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருளி வச்சிருப்பாங்க. அந்த உருளியில பாத்தீங்க அப்படின்னா குன்றுமணி, ரத்த சிகப்பு நிறத்துல குன்றுமணி இருக்கும். இல்ல அப்படின்னா கருப்பு சிகப்பு நிறத்துல குன்றுமணி அந்த உருளி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த உருளில நம்ம கையில இருக்கிற ₹1 நாணயமோ இல்ல ₹2 நாணயமோ நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும். ஏன் எதுக்காக இந்த மாதிரி பிரார்த்தனை அங்க வைக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு கதை மூலியமா, ஒரு பாட்டி கதை மூலியமா உங்ககிட்ட நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கேரள மாநிலத்துல ஒரு பாட்டி வசிச்சுட்டு வராங்க. அந்த பாட்டிக்கு மிகப்பெரிய ஆசையே பாத்தீங்கன்னா எப்படியாவது குருவாயூரப்பர் கோயிலுக்கு போயிட்டு மனசார கண் குளிர குருவாயூரப்பரை, கிருஷ்ணர் ரூபத்துல இருக்கிற குருவாயூரப்பரை வேண்டிட்டு வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய லட்சியமாவே இருந்தது. என்ன பாட்டி கூட கூட்டிட்டு வர அளவுக்கு யாருமே இல்லை. சரி பாட்டியே தனியாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா பாட்டி கிட்ட அந்த அளவுக்கு பண வசதியும் இல்லைங்க. சரி பாட்டி நினைக்கிறாங்க, சரி எப்படியாவது நம்ம போயிட்டு வரணும் ஒரு நாளைக்குன்னு இப்படியே நினைச்சிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பாட்டிக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம எப்படியாவது குருவாயூரப்பர் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாட்டி இருக்கிற இடத்துல இருந்தும் குருவாயூரப்பர் கோயிலுக்கும் ரொம்ப தொலைவுல இருக்கு. சரி ஒரு நாள் நினைக்கிறாங்க எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சரி குருவாயூரப்பருக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாட்டி ரொம்ப பெரிய செல்வந்தரும் கிடையாது ஒரு பெரிய பரிசை கொடுக்கறதுக்கு. பாட்டி நினைச்சிட்டே இருக்காங்க, சரி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கு தோணுது. பஞ்சுரி அப்படின்ற மரத்துல இருந்து வரக்கூடியதுதான் அந்த விதைகளை தான் குன்றுமணி அப்படின்றாங்க. அந்த ரத்த சிகப்பு குன்றுமணியும் கருப்பு ரத்த சிகப்பு குன்றுமணியும். சரி அந்த செடி ஒண்ணு பாட்டி வீட்டுல வளர்ந்துட்டு வருது. பாட்டியும் என்ன பண்றாங்க, சரி இதுக்குள்ள வர விதைய நம்ம குன்றுமணிய பாத்தீங்கன்னா நம்ம என்னது குருவாயூரப்பருக்கு நம்ம ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த செடியை பத்திரமா பாதுகாத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த செடி ரொம்ப பெருசாவும் ஆகி அந்த விதைகள் கீழே விழவும் ஆரம்பிக்குது. அந்த குன்றுமணிகள் தாங்க. அந்த குன்றுமணிகள் கீழே விழுந்த உடனே அதை என்ன பண்றாங்க பாட்டி ரொம்ப அழகா அதை கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு அதை ஒரு சின்ன மஞ்சள் பையில பாத்தீங்கன்னா சேகரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது போல அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய எல்லா குன்றுமணிகளையும் சேர்த்து 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 வச்சுட்டே வராங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது அந்த சின்ன பையில பாத்தீங்கன்னா மஞ்சள் பையில் நிறைய அந்த குன்றுமணிகள் நிறைஞ்சிடுது. பாட்டியும் என்ன பண்றாங்க, சரி நம்ம இப்பவே கிளம்பலாம். ஏன்னா குன்றுமணிகள் அந்த என்னது மஞ்சள் பை நிறைய ஆயிடுச்சு. சரி நம்ம போய் குருவாயூரப்பரை போய் பாத்துடலாம் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாங்க. சரி நிறைய தூரம் போகணும் இல்லையா, ஏன்னா பாட்டி கையில பண வசதியும் இல்லை அப்படின்றதுனால நடந்தேதான் போறதுக்கு நினைக்கிறாங்க. சரி எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, கால்நடையா நடந்துகிட்டே போறாங்க. பாட்டிக்கு நிறைய வயசானதுனால கொஞ்சம் தூரம் உட்கார்ந்துட்டும் போறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட போயிட்டே இருக்காங்க. அந்த மஞ்சள் பைய ரொம்ப அழகா இறுக்கி கட்டி தான் தலை மேல சுமந்துக்கிட்டு போறாங்க அந்த காணிக்கைய செலுத்துறதுக்காக, குருவாயூரப்பருக்கு அந்த காணிக்கையை கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி வெகு நாட்கள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 48 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, குருவாயூரப்பர் கோயில்ல அடியெடுத்து வைக்கிறாங்க பாட்டி. கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் நடந்தே போய் அப்பதான் என்ன பண்றாங்க பாட்டி அந்த கோயில்ல அடியெடுத்து வைக்கிறாங்க. அப்படி அடியெடுத்து வைக்கும் போது கோயில் ஃபுல்லாமே ரொம்ப கூட்டமா இருக்கு, ரொம்ப பரபரப்பாவும் இயங்கிட்டு இருக்கு கோயில்ல.
பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு கேக்குறாங்க, என்னப்பா இன்னைக்கு கோயில்ல இவ்ளோ கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, பாட்டி உங்களுக்கு தெரியாதா, இந்த நாட்டினுடைய ராஜா பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் இந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறது வழக்கம். அது மட்டும் இல்லாம ஒரு யானைய இந்த கோயிலுக்கே பரிசா கொடுப்பாங்க. அந்த நாள் மாசத்தினுடைய முதல் நாள் இன்று. அதனாலதான் ராஜா வரத்துக்காக அங்க இருக்கிற பணியாட்கள் எல்லாம் ரொம்ப மும்பரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்றாங்க. சரி, பாட்டியும் அவ்வளோ தூர கால்நடக்க நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளும் இந்த கூட்டத்தோட கூட்டமா குருவாயூரப்பரை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, கியூல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவும் தன் எப்பயுமே வழக்கம் போல ஒவ்வொரு மாசமும் பரிசளிக்கிற மாதிரி யானையை எடுத்துட்டு வராரு. சரி, ராஜா வராரு அப்படின்ற அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பாருங்க, ராஜா வராரு அப்படின்னு எல்லாரையும் தள்ளிட்டு என்ன பண்றாங்க, ராஜாக்கு வழி விடுற மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பாட்டி தெரியாம அந்த பாட்டியும் தள்ளி விட்டுறாங்க. கீழே அந்த பாட்டியும் விழுந்துடுறாங்க. அந்த பாட்டி ரொம்ப சேகரிச்சு ஒவ்வொரு நாளா பார்த்து 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 எடுத்துட்டு வந்த அந்த கிஃப்டா எடுத்துட்டு வந்த அந்த குன்றுமணி பாத்தீங்கன்னா பாசி போலதானே இருக்கும். கீழே தள்ளி விட்ட உடனே அந்த மஞ்சள் பையில இருக்கிற எல்லா குன்றுமணியும் ஒவ்வொரு திசையா போய் சிதறிடுது. பாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஓன்னும் அழுதுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளோ நாளா இவ்வளோ தூரம் பத்திரமா கடந்து எடுத்துட்டு வந்த இந்த குன்றுமணிய குருவாயூரப்பருடைய காலடியில நம்மளால சேர்க்க முடியலையே அப்படின்னு பயங்கர வருத்தத்தோட ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜா என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு இல்லையா கோயிலுக்குள்ள. ஏன்னா ராஜா வராரு அப்படின்றதுக்காக தான் அந்த வரிசையில இருக்கிற எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு ராஜாவுக்கு ஒரு பாதையை விடணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ராஜாவும் என்ன பண்றாரு, வழக்கம் போல வர ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னா, யானை ஒண்ணு கூட்டிட்டு வந்தாரு இல்லையா, அந்த யானைக்கு மதம் பிடிக்குது. மதம் பிடிச்சு கோயில்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் சேதப்படுத்துது. ஏன் அந்த யானையினுடைய பாகனையுமே கூட கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாம என்ன பண்ணுது, அவனையுமே தள்ளி கீழே விட்டுருது. யாருக்குமே அடங்க மாட்டேங்குது. தான் இஷ்டத்துக்கு மதம் பிடிச்சு போயிட்டு இருக்கு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்னதான் தப்பு செஞ்சோம், ஒவ்வொரு மாசமும் பண்ற ஒரே மாதிரி தானே இந்த மாசமும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி, ராஜா போய் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அங்க இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஐயர் கிட்ட போய் கேக்குறாங்க. சரி, அந்த ஐயரும் என்ன சொல்றாங்க, சரி நம்ம சாமி கூப்பிட்டு கேட்கலாம், சாமி ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு ஒரு விடை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலஸ்தானத்துல இருக்கிற ஐயரும் இந்த ராஜாவும் போய் மூலஸ்தானத்துக்கு போய் குருவாயூரப்பர் கிட்ட கேக்குறாங்க. ஏன் என்ன தவறு நடந்ததுன்னு தெரியல, ஏன் இந்த யானை மதம் பிடிச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அசிரித் ரீதியா சொல்றாங்க, என்னுடைய பக்தி ஒருத்தி பாத்தீங்கன்னா எனக்காக கொண்டு வந்த பரிசை பாத்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுட்டீங்க. என்னுடைய பக்தி பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிரித் ரீதியா சொல்லிட்டு மறைஞ்சும் போயாச்சு. சரி, இவங்க கோயிலுக்கு வெளியே எல்லாமே தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது எங்கேயும் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரத்துல இப்படி வரும்போது ஒரு பாட்டி ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. அந்த பாட்டி கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேக்குறாங்க. பாட்டியும் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய ராஜாவே இறங்கி அங்கங்க இறஞ்சிருக்கும் இல்லையா, பாசி மாதிரி இருக்கிற அந்த குன்றுமணிய அதே மஞ்சள் பையில ஒவ்வொன்னா சேகரிச்சு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து அங்க இருக்கிற ஒரு குன்றுமணியை கூட தவற விடாம எல்லா குன்றுமணியும் அந்த மஞ்சள் பைக்குள்ள போட்டு ராஜா ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டி கிட்ட கொடுக்கறாங்க, ரொம்ப மரியாதையோட சேர்த்து. இப்ப அந்த பாட்டியும் சேர்த்து மூலஸ்தானுக்கு போய் குருவாயூரப்பரை மனம் நிறைஞ்சு கண் குளிர என்ன பண்றாங்க, அந்த குருவாயூரப்பரை ரொம்ப ஆனந்தமா தரிசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தரிசிச்சுட்டு
தான் கொண்டு வந்த அந்த மஞ்சள் பைய தான் குருவாயூரப்பருடைய காலடியில வச்ச உடனே அந்த யானையானது மதம் பிடிச்சிருந்தது இல்லையா, அந்த யானை ரொம்ப சாந்தமா இருந்து ரொம்ப இதுவா இருக்க ஆரம்பிச்சிடுச்சாங்க. ஏன்னா தான் ஒரு பக்திக்கு உண்மையான ஒரு பக்தி அப்படின்றது கடவுள்கிட்ட நம்ம காட்டணும் அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பொருளை நீ கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. அதுதான் இந்த கதை மூலியமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேரு திருச்செந்தூர் நம்ம போறோம், திருச்செந்தூர் போன உடனே பணம் இருக்கிறவங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட குறுக்கு வழியில போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனா உண்மையான பக்தர்கள் கால் கடக்க நின்று கிட்டத்தட்ட அரை நாள் ஒரு நாள் ஆனாலும் முருகனை கால் கடக்க நின்று முருகனை தரிசிச்சுட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், என்னப்பா முருகா உனக்குமே கண்ணு தெரியல, ஏன்னா இப்பதான் வராங்க, காசு இருக்கு கொடுத்தாங்க, முருகனை உன்னை பார்த்துட்டு போயிட்டாங்க, என் கையில பணம் இல்லை, ஆனா உன்னை என்னால சீக்கிரமா பார்க்க முடியலே அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். கண்டிப்பா எல்லாரையும் முருகன் பார்த்தானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க பணம் கொடுத்து அவங்க முருகனை பார்த்துட்டு போனாங்களே தவிர, ஆனா முருகன் யார பார்த்தாங்க? நீ இவ்வளோ தூரம் நின்று உண்மையான பக்தியோட அங்கிருந்து அவனையே நினைச்சிட்டு போன இல்லையா, உன்னைத்தான் முருகன் கண் குளிர பார்ப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. அதனுடைய இதுதாங்க இது. உண்மையான பக்தி கடவுள்கிட்ட கொடுத்தாலே போதும். ஏற்ற தாழ்வு அப்படின்றது கடவுளுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கதையுடன் சந்திக்கும் வரை என்றும் உங்களுடன் இருப்பது துர்கா பாலாஜி.